நாம் இந்த வீடியோவில் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன் எரித்ரோபாய்சிஸ் ஃபீட்டாலிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எதனால் வருதுன்னா, இட் ரிசல்ட் இன் ஆர்ஹெச் இன்கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் மதர் அண்டு ஃபீட்டஸ். ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து மதருக்கும் ஃபீட்டஸுக்கும் வந்து பொருந்தாதது. இன்கம்பேட்டபிலிட்டி மீனிங்ஸ் வந்து பொருந்தாமை. ஸோ ரிசல்ட் இன் ஆர்ஹெச் இன்கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் மதருக்கும் ஃபீட்டஸுக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன். அது வந்து எப்படி வெளிப்படுத்துதுன்னா 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசீஸ் மூலமாக வெளிப்படுத்துது. தெர் ஆர் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ், இக்டெரஸ் கிரேவிஸ் நியோனேட்ரம், கெர்னிக் டெரஸ் அண்டு ஹைட்ராப்ஸ் ஃபீட்டாலிஸ். ஸோ அந்த பொருந்தாமையை எப்படி வெளிப்படுத்துதுன்னா பை யூஸிங் 4 டிசீசஸ். என்னென்ன டிசீஸ் சொல்லி பார்த்தா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ், இக்டெரஸ் கிரேவிஸ் நியோனேட்டம், கெர்னிக் டெரஸ் அண்டு ஹைட்ராப்ஸ் ஃபீட்டாலிஸ். Now, what is the role of RH factor in hemolytic disease? இது வந்து RH factor எப்படி ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். when a mother RH நெகட்டிவ், இங்கே வந்து கண்டிஷன் வந்து மதர் வந்து RH நெகட்டிவ், ஃபாதர் வந்து RH பாசிட்டிவ். அப்படின்னா என்ன நடக்கலான்னா, மதர் RH நெகட்டிவ், அந்த ஜீனம் வந்து ரெண்டுமே ஸ்மால் டிடி. ஃபாதர் வந்து வெதர் ரெண்டுமே கேபிட்டலாக இருக்கலாம், ஆர் ஒன்று கேபிட்டல் அண்டு ஒன்று ஸ்மாலாக இருந்தால் 2 டைப் ஆஃப் சான்சஸ் ஆஃப்ரிங். பேபிக்கு வந்து 2 டைப் ஆஃப் சான்சஸ். ஒன்று வந்து RH பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி RH நெகட்டிவாக இருக்கலாம். சீரியஸ் காம்ப்ளிகேஷன் கேன் அக்கர் if RBC of the baby containing D antigen because baby is RH positive. இப்போ வந்து பேபி வந்து RH பாசிட்டிவாக இருக்கிறப்ப இங்கே வந்து சீரியஸ் காம்ப்ளிகேஷன் வில் ஹேப்பன். ஸோ அந்த ஃபீட்டஸ் வந்து பேபி வந்து RH பாசிட்டிவ், மதர் வந்து RH நெகட்டிவ். ஓகே, அட் த டைம் ஆஃப் டெலிவரி, ஃபஸ்ட்டு டைம் டெலிவரி அப்போ டி ஆன்டிஜன் என்டர் மெட்டர்னல் சர்க்குலேஷன். இந்த பேபி வந்து பாசிட்டிவ், மதர் வந்து நெகட்டிவ். ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ அந்த தட் ஆன்டிஜன் வந்து பேபிகிட்ட இருக்க ஆன்டிஜன் வந்து மதர்கிட்ட வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு பேபி வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நார்மல். அதுவே டெலிவரி ஆனதுக்கப்புறம் த டி ஆன்டிஜன் மிக்ஸ்டு வித் தட் மெட்டர்னல் சர்க்குலேஷன் ஓகே அட் த டைம் ஆஃப் டெலிவரி ஃபீட்டல் பிளட் என்டர் மெட்டர்னல் பிளட் வித்தின் 1 month ஆஃப்டர் டெலிவரி. அந்த மதர் என்ன பண்ணுவாங்க, தட் RH ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து IgG டைப். ஓகே, ஸோ ஏபிள் டு கிராஸ் தட் பிளசண்டல் பேரியர். Once these antibody are formed in mother, it remain long period of time. Once இந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மதரோட பாடியில் அது லாங் டைம் பீரியட் வந்து சர்வே பண்ணியிருக்கும். இப்போ அந்த மதர் செகண்ட் டைம் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் சப்சீக்வெண்ட்லி ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப அந்த பேபி எகெயின் பேபி RH பாசிட்டிவ்னா இந்த அம்மா மதர்கிட்ட வந்து தட் RH பாசிட்டிவ்க்கு எகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சீரியஸ் காம்ப்ளிகேஷனை கொடுக்கும். அப்போ தான் அந்த 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசீஸை காஸ் பண்ணுது. என்னென்ன டிசீஸ்? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ், கிரெட்ரஸ் கிரேவிஸ் நியோனேட்ரம், கெர்னிக் டெரஸ் அண்டு ஹைட்ராப்ஸ் ஃபீட்டாலிஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த எந்த பேபிக்கு பிரச்சனை இல்லை. செகண்ட் அண்டு நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி டைம் அப்போ தான் வந்து இது வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிசீஸ் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் டியூ டு RH இன்கம்பேட்டபிலிட்டி. நம்மளுக்கு தெரியும் பொருந்தாததுனால தான். இங்கே என்ன நடக்குதுன்னா அப்நார்மல் ப்ளீடிங். ஓகே, அப்நார்மல் ஹீமோலைசிஸ் ஆஃப் RBC. அதனால் என்ன நடக்குது? காசஸ் அனிமியா. பேபிக்கு வந்து அனிமியா ஏற்படுத்துது. லார்ஜ் நம்பர் ஆஃப் எரித்ரோபிளாஸ்ட் இன் தட் பெரிஃபரல் பிளட். அதனால் இது வந்து எரித்ரோபிளாஸ்டிமியா கண்டிஷனை ஏற்படுத்துது. அனிமியா அண்டு எரித்ரோபிளாஸ்டிமியா கண்டிஷனை ஏற்படுத்துது.
Next, increase erythropoiesis from extramedullary tissue. It causes extramedullary hemophysis. அப்புறம் ரேப்பிட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி, அதிகமாக வந்து போன் மேரோவில், லிவரில், ஸ்ப்ளீனில் ஆர்பிசி ப்ரொடக்ஷன். ஸோ ஆர்பிசி வந்து இன்மெச்சூர்ட் ஃபார்மில் இருக்குது, எரித்ரோபிளாஸ்ட், அண்டு இட் காசிங் டிசீஸ் எரித்ரோபைசிஸ் ஃபீட்டாலிஸ். ஸோ ரேப்பிட் ப்ரொடக்ஷன், அதிகமான அமௌண்ட்டில் ஆர்பிசி ப்ரொடக்ஷன் நடக்குது, அதெல்லாம் வந்து இம்மெச்சூர்ட் ஃபார்ம். ஸோ இட் காசிங் டிசீஸ் எரித்ரோபைசிஸ் ஃபீட்டாலிஸ். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் டிசீஸ் ஈட்ரஸ் கிரேவிஸ் நியோனேட்ரம். இது வந்து நியூபார்னுக்கு வந்து ஜாண்டிஸ் ஏற்படுத்துது. ஓகே, ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை. ஜாண்டிஸ் அக்கர் வித்தின் 24 hours ஆஃப் பர்த். எக்ஸசிவ் ஹீமோலைசிஸ் என்ன பண்ணுது, ஹைப்பர் பில்ருமினியா அண்டு ஜாண்டிஸை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஹெப்படோசைட்ஸ், லிவரை வந்து என்லார்ஜ்மெண்ட் பண்ணுது. ஸ்ப்ளீனை வந்து ஸ்ப்ளீனோமெகாலி, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லிவர் அண்டு ஸ்ப்ளீன். ஸோ 2 டிசீஸ் ஏற்படுத்துது, ஜாண்டிஸ் ஏற்படுத்துது, ஸ்ப்ளீனோமெகாலி, ஹெப்படோமெகாலி, ஹைப்பர் பில்ருபினிமியா. இந்த கண்டிஷன்லாம் பிகாஸ் ஆஃப் இட்ரஸ் கிரேவிஸ் நியோனேட்ரம். தேர்டு கண்டிஷன் வந்து கெர்னிக் டெரஸ். இது வந்து ஒரு ஹீமோலைட்டிக் கண்டிஷன், நியூராலஜிக்கல் சிம்ட்ரம். இங்கே வந்து என்ன ஆகுது, எக்ஸசிவ் பில்ருபின் என்டர் எங்கே என்ட்ராகுது, பிரைன் டிஷ்யூவில். ஸோ ஆஃப் தட் நியூ பார்ன் பேபி, பிகாஸ் ஹியர் blood brain barrier not developed in infant. So bilirubin may affected basal ganglion and produced disturbance of motor activity. So hemolysis, அதனால் எக்ஸஸ் பில்ருபின் வந்து பிரைன் டிஷ்யூவில் போய் அக்குமுலேட் ஆகுது. பில்ருபின் மே அஃபெக்டட் பேசல் கேங்கலியான், அதனால் மோட்டார் ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. லாஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ராப்ஸ் ஃபீட்டாலிஸ், சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன். இது வந்து என்ன பண்ணுது, இன்ட்ரா யூட்ரைனல் டெத் ஆஃப் தட் பேபி. இது வந்து அனிமியாவையும் பிகாஸ் ஆஃப் அனிமியா அண்டு ஹைப்போ ப்ரோட்டீனிமியா ஆஃப் தட் பாடி என்னாகுது, எடிமாவை காஸ் பண்ணுது. அதனால் வந்து ஹை அமௌண்ட் ஹைப்போ ப்ரோட்டீன் அண்ட் அனிமியா கண்டிஷன் வந்து எடிமாவை காஸ் பண்ணுது. அதனால் வந்து ஹெபட்டோமெகாலி அண்டு ஸ்ப்ளீனோமெகாலி, கார்டியாக் ஃபெயிலியர்லாம் வந்து அப்சர்வ் பண்ண முடியுது. ஹவு டு ப்ரிவெண்ட், அந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் செகண்ட் டெலிவரிக்கு இருக்கா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். இன்ஜெக்டிங் சிங்கிள் டோஸ் ஆஃப் anti-RH ஆன்டிபாடி டு த மதர் 28 to 30 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. இந்த பீரியடில் 28 to 30 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, இல்லாட்டி வித்தின் 24 to 48 hours ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா we can prevent that hemolytic disease of newborn. என்ன மெக்கானிசம்னா, நம்ம இன்ஜெக்ட் பண்ணுற ஆன்டிபாடி பைண்ட் டு ஃபீட்டல் ஆன்டிஜன் அண்ட் இன்ஆக்டிவேட்டட் தட் ஃபீட்டல் ஆன்டிஜன். ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஃபோட்டோதெரப்பி, ட்ரீட் தட் ஹைப்பர் பில்ருமியா கண்டிஷன். சிவியர் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் டு தட் பேபி இஸ் given. So intrauterine fetal transfusion and exchange transfusion after birth given. இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட். அனிமியா, ஹைப்போப்ரோட்டீனிமியா கண்டிஷன், அதனால் ஹெப்பட்டோமெகாலி, ஸ்ப்ளீனோமெகாலி, கார்டியாக் ஃபெயிலியர். இந்த வீடியோவில் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபார்ன் 4 இம்பார்ட்டன்ட் டிசீஸ் எதனால் வருது, பேபி RH பாசிட்டிவ், மதர் RH நெகட்டிவாக இருக்கிறப்ப இந்த சிவியர் காம்ப்ளிகேஷன் ஏற்படுது. ஃபஸ்ட்டு டெலிவரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபஸ்ட்டு டெலிவரி பேபி RH பாசிட்டிவ் இருக்கிறப்ப டெலிவரிக்கு அப்புறம் ஆன்டிஜன் வந்து மதர்கிட்ட வரப்போ சர்க்குலேஷன், மெட்டர்னல் சர்க்குலேஷன் அப்போ அது வந்து அந்த மதர் பாடி வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் செகண்ட் அண்டு நெக்ஸ்ட் டெலிவரியை பேபிஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சிங்கிள் டோஸ் ஆஃப் anti-RH ஆன்டிபாடி
டு மதர் எப்போ கொடுக்குறோம் 28லேருந்து 30 வீக்ஸ்லேயும் ஆர் வித்தின் 24 to 48 hour ஆஃப்டர் டெலிவரி அப்போ கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.